ஈரான் நடத்திய தாக்குதலில் யுஏஇயில் ஒருவர் பலியாக இருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான மோதலில் அமெரிக்க நேச நாடுகள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்கிறது ஈரான். அந்த வகையில் யுஏஇயில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் பலியாக இருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஈரான் நடத்திய தாக்குதலில் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய தலைநகர் அபுதாபியில் ஒருவர் அந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக அந்த நாட்டு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் இடையான பதற்றமான சூழல் இன்று காலை முதல் தொடங்கியதை அடுத்து கடுமையான ஒரு தாக்குதல் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படை தளங்கள் மீதான ஒரு தாக்குதலையும் ஈரான் நடத்தும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அபுதாபி, குவைத், கத்தார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நகரங்கள் மீதான ஒரு தாக்குதலை ஈரான் தொடங்கிய நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய தலைநகர் அபுதாபியில் தங்கள் நாட்டு குடிமகன் ஒருவர் இந்த தாக்குதல் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு ஏவுகணைகள், ஈரானுடைய ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு தாக்குதலில் தற்பொழுது ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டு பல்வேறு அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் தற்பொழுது பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பஹ்ரைன் அமைச்சகமும் அதிகாரப்பூர்வமான ஒரு தாக்குதலை தங்கள் மீதான நகரத்துறை தாக்குதலை உறுதி செய்திருக்கும் நிலையில் தற்பொழுது தொடர்ந்த ஒரு தாக்குதல் என்பது எதிர்வினை தாக்குதலாக நிச்சயமாக வழங்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ஈரானுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. சுசித்ரா, இப்போ தொடர்ந்து ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை இந்திய தூதரகம் கொடுத்திருந்தது. அப்படியான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே இதுபோன்ற அமெரிக்க நேச நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டதா? பல்வேறு அறிவுறுத்தல்கள் குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முதற்கட்டமாக தெஹ்ரானிலிருந்து அந்த தூதரகத்திலிருந்து வழங்கப்பட்டிருந்த ஒரு அறிவிப்புகள் தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உதவி எண்களையும் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தாக்குதல் நடைபெற்று வரும் குவைத், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அங்கிருக்கக்கூடிய தூதரகத்தின் வாயிலாக வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக தேவையற்ற வகையில் அத்தியாவசிய தேவைகள் இன்றி வேறு எதற்காகவும் அவர்கள் இந்தியர்கள் வெளியே செல்ல வேண்டாம் எனவும் இருக்கும் இடங்களிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உதவி தேவைப்பட்டால் இந்திய தூதரகத்தை அணுக வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் இந்தியர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையும் ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டிருக்கும் நிலையில் அனைவருமே இந்த பகுதியில் குறிப்பாக இந்த பதற்றமான சூழல் நிலவக்கூடிய வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல், ஈரானுடைய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகமான அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரான், இஸ்ரேல் உள்ளிட்டவற்றிலும் பல்வேறு நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் அந்த பகுதியில் படிப்புகள் மற்றும் வேலைகளுக்காக சென்றிருக்கும் நிலையில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது முதல் கட்டாயமாக இந்தியாவிற்கு உள்ளது என்ற ஒரு கருத்தையும் இரு நாடுகளுக்குமான வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் குவைத், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய பாதுகாப்பையும் நிச்சயமாக இந்தியா உறுதி செய்யும் என்ற ஒரு கருத்தையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. சுசித்ரா, முக்கியமாக அந்த நாடுகளில் இருக்கிற இந்தியர்கள் யார் யார் என்ற அந்த பட்டியல் தூதரகத்திடம் இருக்கிறதா, வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் இருக்கிறதா? நிச்சயமாக ஒவ்வொரு நாட்டிலும் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஈரான், இஸ்ரேல், கத்தார், குவைத் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இந்தியர்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் குழு உள்ளிட்டவற்றை அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டி என்ற அடிப்படையில் வைத்துள்ளார்கள். அந்த குழுவில் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய ஒரு டேட்டா பேஸையும் அந்தந்த தூதரகங்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ளது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து அங்கு சென்றவர்கள் அங்கிருந்து இந்தியாவிற்கு எவ்வளவு பேர் திரும்பி இருக்கிறார்கள், தற்பொழுது இந்த நாடுகளில் எவ்வளவு இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு ஒட்டுமொத்த டேட்டா பேஸும் ஏற்கனவே தூதரகம் தரப்பிலிருந்து இருந்தாலும் தற்பொழுது இது போன்ற காலங்களில் வழக்கமான நடைமுறை அடிப்படையில் ஒரு புதிதாக ஒரு கூகுள் ஷீட் அல்லது டேட்டா பேஸ் என்பது இந்திய தூதரகத்தின் தரப்பிலிருந்து இந்தியர்களுக்கு அந்த கம்யூனிட்டி வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் வழங்கப்பட்டு அதில் அவர்களை பதிவு செய்வதற்கான ஒரு அறிவுறுத்தல் என்பது வழக்கமாக வழங்கப்படும். ஏற்கனவே இருக்கும் தகவல்கள் தவிர புதிதாக யாரேனும் அதில் விடுபட்டிருந்தால் அவர்களுடைய அந்த ஒரு பெயர்கள் மற்றும் விவரங்களை இணைக்கும் முயற்சியில் தான் இந்த ஒரு நடவடிக்கைகளை வழக்கமான இந்த போன்ற பதற்றமான காலகட்டத்தில் இந்திய தூதரகம் என்பது மேற்கொள்வது வழக்கமான நடவடிக்கையும், அந்த வகையில் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் அந்த நடவடிக்கைகள் இருந்து தொடங்கியிருப்பது என்று தொடங்கியுள்ளதாகவும் இந்திய தூதரகமானது தற்போது தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது.
சுசித்ரா, இதுல சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு சென்று அங்கு உரையாற்றெல்லாம் செய்தார். அவருக்கு சில விருதுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளுக்கு இடையேயுமான ஒரு நட்புறவை இந்தியா நிலைநாட்டி வருகிறது. இது என்ன மாதிரியான தாக்கத்தை, இதில் இந்தியர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக அதாவது இஸ்ரேல் மட்டுமல்ல, ஈரானுடைய பல்வேறு மூத்த தலைவர்கள் அமைச்சர்களையும் சமீபத்தில் இந்தியாவிற்கு வந்திருந்த பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதமரும் சந்தித்ததை முக்கியமாக பார்க்கிறது. பல்வேறு ஒப்பந்தங்கள், குறிப்பாக பொருளாதார, வர்த்தகம், கல்வி, மருத்துவம் தொடர்பான பல்வேறு ஒப்பந்தங்கள், ஈரான் இடையேயான ஒரு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. அதே போல இஸ்ரேலிடமும் தொழில்நுட்பம், ராணுவ தளவாடங்கள் உள்ளிட்டவை தொடர்பான பல்வேறு ஒப்பந்தங்களை பிரதமர் மோடி நேற்று முன்தினம் அங்கு சென்றிருந்த பொழுது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு நட்புறவு என்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனவும், இந்தியர்களுக்கான ஒரு பாதுகாப்பிற்கான ஒரு முக்கியத்துவத்தை நிச்சயமாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தும். அதே சமயம் அந்த வளைகுடா நாடுகள் மற்றும் ஈரான், இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைதியை காப்பதற்கான ஒரு அறிவுறுத்தலும் இந்தியா தரப்பிலிருந்து இரு நாடுகளுக்கும் வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. மிக முக்கியமாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அந்த ஒரு பேச்சுவார்த்தை, குறிப்பாக அணு ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உடன்பாடுகள் எட்டப்படாத நிலையில் கடுமையான ஒரு எதிர்வினை தாக்குதல் என்பதை ஈரான் எதிர்கொள்ளும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அமெரிக்க அதிபர் விடுத்திருக்கும் நிலையில்தான் இந்தியாவின் தன்னுடைய நிலைப்பாட்டில் நிலையாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக வெளியுறவுத்துறை நிபுணர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்தியர்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்திதான் இந்தியா இந்த விவகாரத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது.